டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். உங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருக்க காலேஜஸில் வந்து ஒரு காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு சீட் அலாட் ஆகி உங்கள் இது வரும். அந்த சீட் அலாட் ஆகி வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன். இன்கேஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்க ஆர்டரில் வந்து இந்த இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஏதோ தெரியாமல் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லாமல் நான் கொடுத்துட்டேன், இல்லை எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு இந்த காலேஜில் உள்ள இந்த இது வந்து இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, இந்த டிபார்ட்மெண்ட்டும் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா, இந்த சீட் வந்து நான் எடுத்துக்கிற விரும்பலை, எனக்கு அப்போர்ட் மூமெண்ட்டில் பார்க்கணும். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க காலேஜஸில் இதுக்கு முன்னாடி உள்ள காலேஜஸ்லாம் ஓகே நான் பரவாயில்லாமல் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு காலேஜும் டிபார்ட்மெண்ட்டும் நான் சரியாக தெரியாமல் கொடுத்துட்டேன், இல்லை எனக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிற பேசிஸில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இந்த டெக்ளைன் அண்ட் அப்போர்டு. இந்த சீட் வேணாம் அப்படின்னு டெக்ளைன் பண்ணிவிட்டு மேலே உள்ள சீட்டை பார்க்கணும் அப்படின்னு அப்போர்ட் மூமெண்ட்டை நம்ம அந்த இதில் சொல்கிறோம். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கான இப்போ உள்ள சீட் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. திரும்ப உங்களுக்கு சிஸ்டம் உங்கள் ரேங்க் பேசிஸில் அப்போர்ட் மூமெண்ட்டில் பார்த்துக்கிட்டே வரும். அந்த அப்போர்ட் மூமெண்ட்டில் பார்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஏதாவது சீட் வந்து உங்கள் ரேங்கிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது எடுத்து கொடுக்கும். அந்த மாதிரி எடுத்து கொடுக்கும், நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ண முடியும், உங்களுக்கான சீட் அலாட் ஆகும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கு அப்போர்டு கொடுத்துருக்க சீட் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலை, உங்கள் ரேங்கிங்க்கு வந்து அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவீங்க, அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகிடுவீங்க. ஸோ இந்த ரவுண்டில் இப்போ நீங்கள்